शिवं शिवकरं शान्तं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्गप्रणेधारं प्रणतोऽस्मि सदाशिवम्. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆனி 16 ஜூன் 30 வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷம் சப்தமி திதி உத்திரம் நட்சத்திரம் வியதிபாதம் நாம யோகம் கரசை நாம கரணம். இன்றைக்கு ஆணி திருமஞ்சனம். ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லும்போது சிதம்பரம் நடராஜருக்கு நடக்கக்கூடிய விசேஷமான அபிஷேகத்தை குறிக்கும். பொதுவாக திருமஞ்சனம் சொன்னால் அபிஷேகம்னு அர்த்தம். பெருமாள் கோயில்களில் சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவாலயங்களில் சுவாமிக்கு அபிஷேகம் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆணி திருமஞ்சனம் சொல்றது விசேஷமாக நடராஜ பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம். சிவாலயங்கள்லையும் திருமஞ்சனம் சொல்லப்படுறது. அடுத்ததாக கோவில் அப்படின்னு சொன்னாலே சைவத்தில் சிவாலயங்களில் சிதம்பரத்தை தான் குறிக்கும். வைணவத்தில் பெருமாள் கோவில்களில் ரங்கநாதரை தான் குறிக்கும், ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். சுவாமின்னு சொன்னாலே சிவனைத்தான் குறிக்கும், சுவாமின்னு சொன்னாலே பெருமாள் ரங்கநாதரை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட அந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் இன்றைக்கு விசேஷம். வருஷத்தில் மொத்தம் 6 முறை நடராஜருக்கு விசேஷமாக அபிஷேகம் செய்யப்படும். அதில் இது ஒரு நாள். அதில் மிகச்சிறந்த நாள்னு சொல்லலாம். மார்கழி மாதம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் சொல்லி நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும். அது எந்த அளவிற்கு விசேஷமாக செய்யப்படுமோ, 10 நாள் உற்சவம் திருவிழாவாக செய்யப்படுமோ, அதே போன்று தான் இந்த ஆணி திருமஞ்சனமும் இருக்கு. நடராஜர் இவர் நம்முடைய அந்த பூமியில செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் கிடையாது. ஆகாசத்திலிருந்து நடராஜர் பூமிக்கு வந்தார்னு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்கு. நடராஜரை பொறுத்த வரைக்கும் இவர் பஞ்சலோகத்துல செய்த மூர்த்தியாக இருக்காரு. இவரே வீதி உலா புறப்பாடும் கூட வருவார். இதுவும் கூட இங்க ஒரு விசேஷம்தான். பொதுவாக சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம், அனைவருக்கும் தெரியும். சிதம்பர ரகசியம்னா ஏதோ ஒரு விஷயம் அதை தெரிஞ்சுக்கணுன்ற அர்த்தம் கிடையாது. உலக அதிசயம்னு நம்ம சொல்றோம். உலக அதிசயம் இப்படி தஞ்சை பெரிய கோயில், மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியமானதாக இருக்கானா இல்லை, ஏராளமான பல விஷயங்கள் இருக்கு. அப்படியாக சிதம்பரத்திலையும் கூட நிறைய அதிசயங்கள் இருக்கு, நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்லப்படும். அதுல ஒன்று தான் இந்த சுவாமி நடராஜ பெருமானுடைய அந்த விக்கிரகம். அவருக்கு விசேஷமாக இன்றைக்கு அபிஷேகம் நடக்கும். அதனாலதான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாசத்திலிருந்து நடராஜர் நேரடியாக வந்ததுனால தான் இது ஆகாச ஸ்தலம்னு சொல்லப்படும். இப்படியாக இந்த சிதம்பரம் நடராஜ சுவாமிக்கு இன்றைக்கு அபிஷேகம் அதிகாலையில் நடக்கும். இதை கண்டு கழிக்கணும், இன்றைக்கு விரதம் இருந்து அவரை சேவிக்கணும். பாக்கியசாலிகளாக இருக்கும்போது இன்றைக்கு சிதம்பரம் சென்று சேவிக்க முடியும். அதே போன்று பணி நிமித்தமாக போக முடியாதவங்கெல்லாம் இன்றைக்கு அருகில் இருக்கக்கூடிய அவரவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டு நடராஜ பெருமானையும் வழிபட்டு அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம். இன்றைய நவகிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் அங்காரகன், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சந்திரன் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது. சிம்ம ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று காலை 6:51 கன்னியா ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 6:51 6ஆம் இடத்திற்கு பிரவேசம் ஆயிடுறார். அப்படி 6ஆம் இடத்திற்கு சந்திரன் குருவோடு சேர்றாரு. குரு சந்திர யோகம் கிடைக்கிறது. மேலும் சந்திரனுக்கு சூரியனுடைய சாரம் இன்றைக்கு கிடைக்கிறது. உத்தர பல்குனி, உத்தரம் நட்சத்திரம். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீங்க. விடாமுயற்சி இருக்கும், கடினமான உழைப்பு இருக்கும். உங்களுடைய சொந்த காலில் நிற்கணுன்ற ஆர்வம் அதிகமாகும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில சுக்கிரன் இருக்காரு. ஆட்சி பெற்று ராசிநாதன் ராசியில சுக்கிரன் இருக்கிறது விசேஷம். அதனாலேயே தன்னம்பிக்கை, உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். 5ல சந்திரன் குருவும் சேர்ந்து இருக்காங்க. அறிவுபூர்வமான செயல்பாடுகள் இருக்கும். குழந்தைகள் மூலமாகவும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, பெயர் உண்டாகும். இப்படியாக இது சிறந்த நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ல சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்காரு. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ராசியில சூரியனும் அங்காரகனும் இருக்காங்க. அதனால முக்கியமான தைரியமான முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில நீங்க உயர்வதற்கு உண்டான விஷயங்களை செய்து கொள்வீங்க. இன்றைய முயற்சிகள் கைகூடக்கூடிய சிறந்த நாளாக இது அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார்.
ராசியில புதன் இருக்கார். நேற்றைக்கு இரவு புதன் ராசிக்குள்ள வந்தார். ராசியில புதன் இருக்கிறதுனால சமயோசிதமாக சாமர்த்தியமாக செயல்பட முடியும். கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்க முடியும். 3ஆம் வீட்டுல குரு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால போட்டி பந்தயங்களையும் கலந்து கொள்ள முடியும். விளையாட்டுத் துறையில ஆர்வம் இருக்கும். இப்படியாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரன் காலை 6:51 2ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. அப்படி வந்து ராசிநாதன் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தையே பெற்றிருக்கார். தனகாரகன் குருவோடு சேர்ந்து இருக்கார். பண வரவு இருக்கும். சுய முயற்சிகள் வெற்றி பெறும். சொந்த கால நிற்க முடியும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும். இப்படி அனைத்தும் சாத்தியமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, 12ஆம் இடத்திலிருந்து ராசிக்குள்ள சந்திரன் காலை 6:51 வரார். அப்படி வந்து குருவோடு சேர்றார். ராசியில குரு தனியாக இருக்கும்போது சற்று சோம்பல் இருக்கலாம், சற்று நிதானமாக மந்தத்தன்மையோடு இருக்கலாம். இப்ப சந்திரன் சேர்ந்துட்டதுனால சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்க முடியும். நல்ல சாமர்த்தியத்தை வெளிப்படுத்த முடியும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவுகளை எடுக்க முடியும். செயல்களை செய்ய முடியும். பேச்சு திறன் சிறப்பாக இருக்கும். கல்வியில நல்ல ஈடுபாடு இருக்கும். அனைவரிடத்திலும் நற்பெயர் பெறக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. குருவோடு சேர்ந்திருக்கார். சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார். முடிந்த அளவிற்கு நற்காரியங்களை செய்யணும். நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும் சொல்லும்போது தீய எண்ணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலை. அதாவது நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லக்கூடியதான் அர்த்தமா எடுத்துக்கணும். அதாவது நமக்கு உடல் உபாதைகள் வந்துருமோ, பிரச்சனை ஏற்பட்டுடுமோ, நஷ்டம் ஆகிடுமோ, படித்த விஷயங்கள் மறந்துடுமோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது. நல்ல எண்ணங்கள்னு சொல்லும்போது நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்ல தேர்வுகளை எழுத முடியும், நல்ல பெயரை பெற முடியும், நம்முடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம், உயர் அதிகாரிகள் பாராட்டுவார், நம்ம எடுத்த சிறந்த முடிவுகள்னால தொழிலில் உயர்வோம், இப்படி சொல்ல ஆக்கப்பூர்வமான செயல்களும் நேர்மறை எண்ணங்களும் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 11ல குரு இருக்கக்கூடிய பொன்னான காலம் இது. ஜென்ம சனி இருந்தாலும் கூட, அஷ்டமத்தில் சூரியன் அங்காரகன் மறைந்தாலும் கூட, 11ல சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால விருப்பங்கள் பூர்த்தியாகும். பெரியவர்களுடைய துணை கிடைக்கும். நல்ல நண்பர்கள் உடன் இருப்பாங்க, ஊக்கப்படுத்துவாங்க. அப்படியாக இது உங்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் குரு 10ல் இருக்கார். அவரோடு சந்திரன் சேர்ந்து இருக்கார். சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார். 9ஆம் அதிபதி சூரியன், பாக்யாதிபதி. அவர் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அவருடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. அவர் ராசிநாதன் குருவோடு சேர்ந்திருக்கார். ஜீவனஸ்தானத்துல இருக்கார். உங்களுடைய உத்தியோகத்துல இப்போது உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். கடமைகளை திருப்தியாக செய்து முடிப்பீங்க. சுய திருப்தி இருக்கும். பொதுவாக பிறரிடத்தில் நல்ல பெயரை வாங்கக்கூடியது ஒரு அமைப்பு. நாமே நம்மை பாராட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சிறப்பான பணிகளை செய்தோம், இன்றைய பணிகள் யாவையும் சிறப்பாக செய்தோம், கடமைகளை முடித்தோன்ற திருப்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரை, உங்களுக்கு காட்டப்படக்கூடிய வழிகாட்டுதல், இதையெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இடமாற்றம், பிரயாணங்கள் போன்றவை அமைந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளணும். கவனமாக இருக்கணும். எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அஷ்டமாதிபதி சூரியன் சாரத்தில் சந்திரன் இருக்காரு. இப்படி கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு செய்யக்கூடிய விஷயங்கள் முழுமையான ஈடுபாட்டோடு இருக்கும்போது இது பலன் தரக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்று காலை 6:51 7ஆம் இடத்தில் இருந்த சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வராரு. அதிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. 8ல் சந்திரன் இருக்காரு. குருவோடு சேர்ந்திருக்கார். சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டியது அவசியம். எந்த விதிகளையும் மீறக்கூடாது. விதிகள்னு சொல்லும்போது அரசாங்க விதிகள் மட்டும் கிடையாது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில இப்படி நடக்கணும் சொல்லக்கூடிய நம்முடைய சனாதன தர்மத்தின்படி இருக்கக்கூடிய விதிகள், இப்படியாக அவரவருக்கு இருக்கக்கூடிய கடமைகள், விதிகள், கட்டுப்பாடுகள் இவற்றை மதித்து நீங்க நடந்து கொள்ளும் பொழுது இந்நாள் பிரச்சனையற்ற நாளாக அமையும். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. குருவோடு சேர்ந்து இருக்கார். குரு சந்திரன் சேர்ந்து ராசியை பார்க்கறது விசேஷம். மேலும் சந்திரனுக்கு சூரியன் சாரம் கிடைத்திருக்கிறது கூடுதல் பலம். அதனால இன்றைய நாளில் அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. நல்ல கௌரவம் கிடைக்கும்.
சிலருக்கு கௌரவ பதவி உண்டாகும். என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய, அதனால பலன் பெறக்கூடிய, நீங்கள் உயரக்கூடிய சிறந்த நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல். ஜோதிடத்திற்கும் வாஸ்து சாஸ்திரத்திற்கும் தொடர்பு உண்டு. வாஸ்து சாஸ்திரம் மட்டும் கிடையாது, எண் கணிதம், கைரேகை, இப்படியாக நேமாலஜி, நியூமராலஜி, நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஜெம்மாலஜி, நவரத்தினங்கள், அனைத்துமே ஜோதிட சாஸ்திரம் தான் அடிப்படையாக இருக்கு. அப்படியாக வீடு மனை யோகம் ஜோதிட ரீதியாக எப்படி வரும்ன்றதை பார்த்துட்டோம். அதன் பிறகு இந்த வீடு மனை, நல்ல மனை வாங்கணும், வீடு கட்டணும், இதற்கு வாஸ்து ரீதியாக தொடர்பு உண்டு. வாஸ்து சாஸ்திரம் முக்கியமானதுன்னு சொல்லி அதை எப்படி பார்க்கறதுன்றதை இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது வாஸ்து சாஸ்திரம் இது வீடு கட்டுவதற்கு மட்டும்தானா அப்படின்னு சொன்னால், அதற்கும் முன்னதாகவே மனை வாங்கிறதுக்கே வாஸ்து இருக்கு. சுவரை வைத்து தான் சித்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படியாக நமக்கு அமையக்கூடிய மனையை பொறுத்து தான் அதுல வீடு அமையும், வீடு கட்ட முடியும். தவறான ஒரு மனையை வாங்கிவிட்டு வாஸ்துப்படி நல்ல வீட்டை அங்க கட்ட முடியாது. அப்படி கட்டினாலும் அதுல பலன் இருக்காது. அதனால ஆதாரமாக இருக்கிறது மனை. வாஸ்துவுக்கு எப்படி ஜோதிடம் ஆதாரமாக இருக்கோ அப்படியாக வீட்டிற்கு ஆதாரமாக இருக்கிறது மனை. நாம் வாங்கக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய பூமி, அதை வைத்து தான் நல்ல வீடு அமையும். அந்த இடத்துல சந்தோஷமான குடும்பம், நல்ல வாழ்க்கை அமையும். அப்படியாக மனை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன மனையை வாங்கணும், எந்த மனைகள் எல்லாம் தவிர்க்கணும், இதில் ஆரம்பித்து மனை வாங்கி அதிலிருந்து வீடு கட்ட தொடங்குறது எப்படி கட்டி முடிக்கணும், கிரகப்பிரவேசம் செய்து குடி போகக்கூடிய வரைக்கும் அடுத்தடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். இப்படி சொல்லும்போது ஏற்கனவே மனை வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, இது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் சொல்லி ஒதுங்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே செய்த விஷயமா இருந்தாலும் கூட சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது சிறு குறைகள் இருந்தால் எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம்னு பார்க்கலாம். இரண்டாவதாக, அப்படி ஒரு காலம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ அன்றாட வாழ்க்கைக்கே திண்டாட்டமாக இருக்குது, எங்கே மனை வாங்குறது, வீடு கட்டுறதுன்னு சொல்லி அப்போதும் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, சகவாச தோஷம்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். யாரோடு நம்ம பழகிறோமோ அது போன்ற குணங்கள் நமக்கு வந்துடும் சொல்லுவாங்க. என்ன புத்தகத்தை படிக்கிறியோ, உன்னுடைய நண்பன் யாரோ, இதெல்லாம் சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியாக எந்த விஷயத்தை நம்ம அதிகமாக பார்க்குறோமோ, கேட்குறோமோ, சிந்திக்கிறோமோ அது நமக்கு நடந்துடும். அப்படியாக நல்ல விஷயங்களை, மனம் வாங்குறது, வீடு கட்டுறதுன்ற விஷயங்களை காலையில் எழுந்தோடனே பார்க்கறது, சிந்திக்கும் போது அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து இதை பார்க்கலாம், பயன்பெறலாம். நாளைய விசேஷம். நாளைக்கு அஷ்டமி. அஷ்டமி வழிபாடு செய்வதற்கு உண்டான விசேஷமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.